பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி அவர்களின் உறவினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் பஸ் நிலையத்திற்கு முன்பாக இன்று காலை இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல வருடங்களாக வழக்கு தாக்கல் செய்யப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை உடன் விடுதலை செய்யுமாறு கைதிகளின் உறவினர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் 2 கைதிகளை விடுவித்தது போன்று ஏனைய கைதிகளையும் விடுதலை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இரண்டொரு கைதிகள் விடுதலை மட்டும் சுட்டிக்காட்டுவது அல்ல, எல்லா கைதிகளையும், குறிப்பாக அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்ற எங்களுடைய குரலை ஒலிப்பதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு நிகழ்வை நாங்கள் இங்கே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக தீர்வு வழங்க வேண்டும். வழக்குகள் தண்டனை வழங்கப்பட்ட வழக்குகளை மீள் பரிசீலனை செய்யும்படி ஐநா பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை அந்த பரிந்துரைக்குரிய பரிந்துரைக்கப்படுகிறதா என்பது தென்படவில்லை. எனவே இதற்குரிய நியாயமான தீர்வு அவர்களுக்கு வேண்டும்.